ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக்னா, இன்றைக்கி ஒரு கருத்து என்ன சொல்ல வரேன்னா, பெற்றோர்கள் கவனத்திற்காக இந்த வீடியோ நான் போடுறேன். சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகளை வளர்க்குறீங்கன்னா, ஒரு 13 வயசு வரைக்குமாவது கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசிப்பலாங்க. அதாவது அந்த குழந்தைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள், அப்பா நான் யார், அம்மா நான் யார், சித்தப்பா நான் யார், சித்தப்பா நான் யார், அண்ணனுங்க யார், எல்லாரையும் தெளிவாக சொல்லிக் கொடுங்க. வர்றவனை பூரா பேச விட்டு அசிங்கமாக பேச விட்டு அவன் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்காதுங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த 13 வயசுக்கு உட்பட அந்த மைண்டில் என்ன, அதாவது ஒரு 8வது படிக்கிற குழந்தைகளுக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த வார்த்தைகள் தான் வாய்க்குள்ளே எப்பயுமே ஸ்டக்காகி நிற்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நீங்கள் என்ன மனசில் என்னென்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயத்தை மட்டும், அதாவது என்னென்ன வார்த்தைகள் அந்த டயத்தில் தான் குழந்தைகளுக்கு குட்டி 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 கதைகளாகவும் நல்ல கதைகளாகவும் நல்ல தெளிவான கதையாகவும் தெளிவான விளக்கங்களும் சொல்லி கொடுக்கணும். அந்த டயத்தில் நம்ம வாட்டுக்கு எங்கிட்டோ எரும மாடு மறைஞ்ச மாதிரி சோத்தை கொடுத்துட்டோமா, அது வகுத்து என்ன பண்ணோமா, ரோட்டில் திரிய விட்டோமா, ட்ரெஸ்ஸை போட்டோமா, அது இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணோமா, அந்த குழந்தைகளை என்ன இஷ்டத்துக்கு வேணுமாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை ஒரு பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, அதை பெருமையாக நினைக்கிறாங்க. அவன் புள்ள வெளியே போய் அசிங்கமாக பேசின உடனே சத்தியம் அது வயசுக்கு வந்தவொடனே கொஞ்சம் பெரிய விளையாடவுடனே மாறிடும் அப்படின்றீங்க. அந்த பெரிய விளையாடவுடனே அப்பனமோ அத்தாலையே எல்லாம் பூ அப்படின்னு சொல்லி அப்போ அம்மாவை கூப்பிட்டாலும் அசிங்கன்னு, எல்லாம் பொண்டு போயில அப்படின்னு சொல்லி அப்பனை கூப்பிட்டாலும் அசிங்கன்னு. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கும் போதில் இல்லையே வாடா அப்படின்ட்டு அது ரொம்ப கேவலம். சரியா? முதல்ல அந்த குழந்தைகளுக்கு வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொடுங்க. 2வது, அந்த குழந்தைகள் முன்னால் அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போடுறதுக்கு பாட்டுங்க. சண்டை போடுறதுக்கு பதிலாக அவங்க இல்லாத முதல்ல இல்லைன்னா குழந்தைகளாம் அங்கே இங்கே போயிட்டு வாமா, இதை இதுக்கு எடுத்துட்டு வாமா, இதை வாங்கிட்டு வாங்கம்மா சொல்லி அங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு கூட அவசரத்துக்கிட்டே வைய சொன்னேன். அதுக்காக 24 மணி நேரம் வெளியே அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உட்காந்து சண்டை போட்டுருந்தீங்கன்னா அது எங்கிட்ட அது போயிடும். அது எங்கிட்ட அது போய் மேய ஆரம்பிச்சிடும். அப்படி செய்யக்கூடாது. சரியா? முக்கியத்தான இல்லையா, தனிமையில் இருக்கும் போதில் சண்டை போடுங்க. காலையில் சாயந்தரம் பிள்ளை எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 6 மணிக்கு மேலே குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுங்க. எங்கே விளாண்டாலும் சரி 6 மணிக்கு நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அந்த அப்பா அம்மா என்ன வளர்க்குறாங்களோ அது மாதிரி தான் எதிர்காலத்தில் பிள்ளைங்க வருங்க. அது யாராலையும் எந்த நேரத்துலையும் மாற்ற முடியாது. ஏன்னா பல நேரத்தில் நானே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். உண்மையிலே சொல்ல போனால் என் கண்ணு முன்னாடியே போவோம் எத்தனை பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மற்றவங்களோட பஞ்சாயத்தில் போய் இருக்கிறது காரணம் முழுக்க அப்பா அம்மா வளர்ப்பது மட்டும்தான். தின்னா போதும், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகாதவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைய முன்னால் மனசில் எதுவும் நல்லதாகதைங்க. நம்ம அம்மா அப்பா திரும்பி பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு பயம் வரணும். எப்படி பயம் வரும், என்ன வரும், ஏது வரும், அந்த வார்த்தையை பார்த்தாலே பயம் வரணும். அப்பா வருது, அம்மா வருது, நம்மளை அடிப்பாங்க, திட்டுவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் வரணும். அதை விட்டுட்டு தாயாக இருந்தாலும் தாப்பனாத அவங்க தானே வந்துட்டு போகிறாங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலேவோ நீ என்னதான் தங்கமாக வளர்த்தாலும் அது வேஸ்ட், குப்பையில் போடுறதுக்கு சமம். எனவே முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு பயம் வர மாதிரி இருங்க. அதுக்காக பயத்தவே முழுசாக கட்டிடக்கூடாது, பாசத்தை காட்டணும். அப்பா அம்மா வந்தால் ஒடியாந்து போய் கட்டி பிடிக்கிறதும் பிள்ளை எல்லாத்தையும் இருக்கணும். ஒரு சின்ன விளையாட்டு தான் எங்கள் அப்பா வந்தாருன்னா அடிப்பார், எங்கள் அம்மா வந்தால் திட்டுங்கிற பயமும் இருக்கணும். ஏன்னா அதுதான் குழந்தைகளுக்கு நல்லது. தினமும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. எங்கள் அப்பா அவங்க அங்கே பிடுங்கினாரு, எங்கள் அத்தை அங்கே பிடுங்கினாருங்காதீங்க. உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சரியா? எனவே இன்னைக்கு ஒரு பெற்றோர்களுக்காக சொல்லியிருக்கேன். இந்த பெற்றோர்களோட நீதி விளைவுகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களாங்கிறது எனக்கு எண்ணம் இல்லை. 10,000 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்கல்ல, அதில் ஒரு 10 பேர் மாறினா போதும். இதுதான் எனக்கு தேவை. முழுசாக மாறணுங்கிறது இல்லைன்னா என்ன, 1000 பேர் பார்த்தா அதில் 100 பேர் மாறினா போதும். அதுவே என் வீடியோவுக்கு கொஞ்சம் சிந்திச்சிட்டாங்கனாலே மாறிடுவாங்க.
அது எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது. எனவே முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை நல்ல வழியாக வளங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.